இந்த விடயம் வெளியில் செல்லாமல் முனிவர்களுடைய ஆலோசனையிலே இந்த காந்தாரிக்கு ஆட்டுக்கிடாவை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கிடா வாயிலாக மங்கள நாணை தாலியை பூட்டி அதன் பிறகு ஆட்டுக்கிடாவை கழுத்து வெட்டி பறியிட்டார்கள். இதனால் காந்தாரியின் முதலாவது ஜாதகத்திலே இருந்த முதலாவது திருமணத்தின் போது முதலாவது திருமணம் முடிக்கின்ற கணவன் இறந்து விடுவான் என்ற விடயம் காந்தாரியின் ஜாதக பலன் நீக்கப்படுகின்றது. முதலாவது சட்டபூர்வமானதும் காந்தாரியின் கணவன் ஆட்டுக்கிடா. ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இலங்கையிலிருந்து தெய்வநாயகம் சோதமாகிய நாம் எங்களுடைய KT சிவம்பிளக் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக தொடர்ச்சியாக மகாபாரதத்தினுடைய கதை போக்கினை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர் கதைப்போக்கிலே 11வது பகுதியினை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். பீஷ்மர் 3 திருதராட்டிரன், பாண்டு, விதுரர் ஆகிய 3 பேரையும் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக பலப்படுத்தி தனது கண் பார்வையிலே வளர்த்து வருகின்றார். உலகிலே இவர்களை வெல்வதற்கு யாரும் இருக்கக்கூடாது என்பது போன்று இவர்களை மிகவும் திறம்பட பயிற்றுவித்து வந்தார். அப்போது இவர்கள் காளை பருவத்தை அடைந்தார்கள். காளை பருவத்தை அடைந்ததும் திருதராட்டிரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தமையினால் பெண் பார்க்க தனது தூதுவனை அழைத்து காந்தார தேசத்திலே பெண் இருப்பதாக தெரிய வருகின்றது. அங்கு சென்று பீஷ்மர் தனது மகனுக்கு பெண்ணை கேட்டு வரும்படி காந்தார நாட்டு அரசனிடம் தெரிவித்து வரும்படி அனுப்பியிருந்தார். அப்போது காந்தார நாட்டுக்கு தூதுவன் செல்கின்றான். அங்கு காந்தார நாட்டை சுவலன் என்கின்ற மன்னன் ஆட்சி பண்ணி வருகின்றான். அங்கு சென்று பீஷ்மர் சொன்ன விடயத்தை சுவல மன்னனிடம் அந்த தூதுவன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் என்றால், அஸ்தினாபுரத்திலே மூத்தவனாக இருக்கின்ற திருதராட்டிரனுக்கு பெண்ணை உங்களுடைய காந்தார நாட்டினுடைய காந்தாரி என்கின்ற பெண்ணை பீஷ்மர் கேட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை சுவலனுக்கு சொல்கின்றார். சுவல மன்னன் இந்த விடயத்தை கேட்டதும் சரியென்று சொல்லி அனுப்பிவிட்டு மிகவும் உள்ளத்திலே மிகவும் வேதனைப்பட்டார். காரணம், சுவல மன்னன் தனக்கென்று ஒரு பெண்ணை, காந்தாரி மிகவும் அழகு பொருந்தியவள், அழகு மட்டுமல்ல அனைத்து கலையம்சங்களும் பொருந்தியவள், அது மட்டுமல்லாமல் ஏனைய பெண்களை விட வித்தியாசமான ஒரு விடயம், போர் செய்வதிலும் போர்க்கருவிகளை கையாள்வதிலும் மிகவும் திறமை மிக்க ஒருத்தியாக இந்த காந்தாரி இருந்தமையினால் இவ்வாறு திறமை மிக்க எனது பெண்ணை கண் தெரியாத திருதராட்டிரனுக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு நாங்கள் சம்மதித்திருக்கின்றோம் என்றால் அது உள்ளத்திலே வேதனையான குமுறல். ஆனால் வெளியில் நான் சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியவில்லை என்றால், அன்றைய காலகட்டத்திலே அஸ்தினாபுரத்திற்கு கீழ், குருவம்சத்தின் கீழ் ஆட்சி பண்ணப்பட்ட அஸ்தினாபுரத்தின் கீழ்தான் அனைத்து தேசங்களும் ஆட்சி பண்ணப்பட்டமையினால் சுவல மன்னன் அஸ்தினாபுரத்துக்கு உட்பட்ட சிற்றரசனாக நாட்டை ஆட்சி பண்ணியதினால் இந்த கருத்தினை அவரால் பீஷ்மரால் அனுப்பப்பட்ட இந்த செய்தியினை மறுத்து கூற தன்னால் முடியவில்லை. மிகவும் வேதனையுடன் ஓமென்று சொன்ன விடயத்தை தனது அங்க லட்சணங்கள் அனைத்தும் பொருந்திய அழகான மகளை காந்தாரியை அழைத்து
இந்த விடயத்தை தனது தந்தையாகிய சோழ மன்னன் குறிப்பிடுகின்றார். அந்த வேளையிலே காந்தாரி எந்த வார்த்தையும் இல்லாமல் தாய் தந்தையர் பார்க்கின்ற மனத்திற்கு ஓம் என்று சொன்னார். அவருக்கு கண் தெரியவில்லை, நீ திருமணம் செய்து கொள்கின்றியா, அதுக்கும் சரி என்று சொன்னார். காரணம், அந்த விடயத்திலும் காந்தாரியினுடைய வாழ்க்கையிலே ஒரு விதி விளையாடியது. அதனால் தான் தாய் தந்தையர் பார்க்கின்ற இந்த மாப்பிள்ளையை நாங்கள் திருமணம் செய்வோம் என்ற எண்ணத்திற்கு காந்தாரி தள்ளப்பட்டார். அது என்னவென்றால், காந்தாரியினுடைய பிறப்பு பலனிலே சாதகத்திலே முதலாவதாக திருமணம் செய்கின்ற மாப்பிள்ளை இறந்து விடுவான் என்பது அவளுடைய ஜாதகத்திலே இருந்த ஒரு விடயம். இது சோழமன்னனுக்கு, தனது தந்தையாகிய சோழமன்னனுக்கு முழுமையாக தெரியும். அதனால் திருமணம் செய்வதற்கு சம்மதித்து ஓமென்று தூதுவனை அனுப்பிவிட்டு இந்த விடயத்தை மனதிலே எடுத்த சோழமன்னன் மிகவும் வேதனையுடன் சிந்திக்கின்றார். தனது மகள் திருமணம் செய்தால் திருதாட்ன மன்னன் இறந்து விடுவானே என்ற அச்சத்திலே யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலே ஒரு சிலரை தவிர யாருக்கும் இந்த விடயம் வெளியில் செல்லாமல் முனிவர்களுடைய ஆலோசனையிலே இந்த காந்தாரிக்கு ஆட்டுக்கிடாவை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கிடா வாயிலாக மங்கள நாணை தாலியை பூட்டி அதன் பிறகு ஆட்டுக்கிடாவை கழுத்து வெட்டி பலியிட்டார்கள். இதனால் காந்தாரியின் முதலாவது ஜாதகத்திலே இருந்த முதலாவது திருமணத்தின் போது முதலாவது திருமணம் முடிக்கின்ற கணவன் இறந்து விடுவான் என்ற விடயம் காந்தாரியின் ஜாதக பலன் நீக்கப்படுகின்றது. முதலாவது சட்டபூர்வமானதும் காந்தாரியின் கணவன் ஆட்டுக்கிடா, அவன் பலியிடப்பட்டு விட்டான். இந்த விடயத்தை பூரணமாக சோழ மன்னன் மறைத்து விட்டான். ஒவ்வொரு விடயமும் மகாபாரதத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிறியவர்கள் முதல் பெரிய சாமானியர்கள் வரை செய்கின்ற, சொல்லுகின்ற, குறிப்பிடுகின்ற விடயங்கள் மிகவும் ஆழமான விடயத்தை பின்னணியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இந்த கதைப்போக்கிலே நீங்கள் பார்க்க முடியும். அது ஒருவர் இரண்டு பேர் அல்ல, முக்கியமானவர்கள் விட்ட சிறு சிறு தவறே குருச்சேத்திரத்திலே போர் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது. இந்த போர் நடைபெற்று கௌரவர்கள் முழுமையாக அழிவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த கதைப்போக்கை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டால் தெரியும். இவை அனைத்துமே ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களாலேயே ஏற்படுத்தப்பட்டவை. அவை விடயத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா உலக பாரம் தீர்ப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஆன ஒரு சந்தர்ப்பமாக கொண்டு இந்த குருச்சேத்திர போரினை நடாத்தி முடித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சுவலன் ஓம் என்று சொல்லிவிட்டு மனவேதனையுடன் இவ்வாறு கரையம்சம் பொருந்திய அழகு நிறைந்த எமது பெண்ணை கொடுக்க போகின்றனே, கட்டி வைத்தால் முதலாவது கணவனான திருதாட்ன மன்னன் இறந்து விடுவான். இந்த விடயம் தெரிந்தால் பீஷ்மரால் தனக்கு கேடு விளையும் என்பதை அறிந்து எவருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆட்டுக்கிடாவை மங்கள நாள் பூட்டி முதலாவதாக பலி கொடுத்து முதலாவது கணவன் இறந்து விட்டான். இனி திருமணம் செய்வது காந்தாரிக்கு இரண்டாவது கணவன் என்கின்ற அந்த உள்வேதனை காந்தாரிக்கு இருந்தமையினால் தான் தனது தந்தை கூப்பிட்டு கண்ணிரண்டும் தெரியாது, ஆனால் மன்னனை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல ஓமப்பாண்ட. அது ஒரு புரட்சி தான். தனது வாழ்க்கையில் ஜாதகத்திலே பிழ, இனி குருடென்ன முடம் என்ன, தந்தை தாய் சொல்கின்ற வழியிலே நாங்கள் செல்வோம் என்கின்ற ஒரு எண்ணப்போக்குத்தான். அதிலே காந்தாரி ஓமன் சொன்னார். சகுனி, சுவலனின் கடைசி மகனான சகுனி தந்த இரு சகோதரர்களுடனும் சீர்வரிசைகளை எடுத்து வந்து அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வந்து காந்தாரியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அஸ்தினாபுரத்திலே நடைபெறுகின்றது. அப்போது பீஷ்மரிடம் காந்தாரி சொன்னா, இந்த அஸ்தினாபுரம் நான் வந்த பெண் அல்ல, இந்த அஸ்தினாபுரத்திலே நான் பிறந்தவளாக என்னை நினைக்கின்றேன்.
என்னால் ஒருவேளையாவது இந்த அஸ்தினாபுரத்துக்கு தீங்கு வராமல் நான் பாதுகாப்பேன் என்று உறுதியளித்தார். பீஷ்மர் சந்தோஷப்பட்டார், வாழ்த்தினார். அவ்வாறான பெண் தான் மகாபாரதத்திலே எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக அனைத்து மக்களுக்கும் தெரிந்த விடயம், திருதாட்டின மன்னனுக்கு கண் குருடு தனது கணவனுக்கு என்பதற்காக கண்ணை கட்டிக்கொண்டு பக்கத்திலே அமர்ந்திருந்தால் காந்தாரி என்கின்ற விடயம்தான் பல பேருக்கு தெரியும். வெளியிலே பார்ப்பதற்கு கல்லும் முள்ளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு முள் மனசுள்ளவளாக இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிய தாக்கங்களால் தான் ஒவ்வொரு விடயமும் நடந்தேறியது என்பது இந்த கதை போக்கிலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பெண்ணானவளுக்கு சோதனை வரவில்லை என்றால் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சோதனைக்கு மேல் சோதனைகளை தாண்டித்தான் இன்றும் பெண்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் இல்லையா? அந்த விடயம்தான் அன்று காந்தாரியின் வாழ்க்கையிலே நடந்தேறியது. திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த கையுடன் ஏற்கனவே தனது கணவனுக்கு கண் தெரியாத அந்த விடயத்தை பூரணமாக தெரிந்து கொண்ட காந்தாரி அந்த அவையிலே சொன்னா, எனது கணவன் பார்க்காத இந்த உலகை எனது கண் பார்க்க கூடாது என்பதற்காக துணியினால் கண்ணை கட்டினார். அப்போது திருதாட்டனுடைய அம்மாவாகிய அம்பிகை வந்து சொன்னா, கண்ணை கட்டாதே, கண் தெரியாத எனது மகனுக்கு கண் வழிகாட்டியாக இரு என்று சொன்னான். பாட்டி சத்தியவதி வந்து சொன்னா, கண்ணை கட்ட வேண்டாம், நீ ஒரு வழிகாட்டியாக இருந்து அவனை வழிநடாத்து, நீயும் கண்ணை கட்டி கொண்டு இருவரும் கண் தெரியாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்களே தவிர, இரண்டு பெண்கள் அரச பெண்களே சொன்னார்களே தவிர அங்கிருந்து எந்த சாமானியர்களும் எந்த பெரியோரும் எந்த உயர் பதவியை வகித்த எவருமே வாய் துறக்கவில்லை. அன்னை கட்டினால் கட்டி துக்காரட்டும் என்கின்ற, பொதுவாக இந்த நாட்டையே பாதுகாக்கின்ற அஸ்தினாபுரத்தின் காவலன் இவர்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி தந்த நெறிப்படுத்தலிலே வைத்திருந்த பீஷ்மர் வாய் துறக்கவில்லை, விதுரர் வாய் துறக்கவில்லை, கிருபாச்சாரியா எவருமே வாய் துறக்கவில்லை. அங்கிருந்த உயர் பதவி வகித்த எவருமே காந்தாரியை கண்ணை கட்ட வேணாம் என்று சொல்லவில்லை. இரண்டு பெண்கள் சொன்னார்கள், அதை ஏற்காமல் கண்ணை கட்டி உட்கார்ந்தாள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பாத்திர படைப்பை நாங்கள் இதுக்குள் பார்க்க வேண்டும். காந்தாரி மட்டும் கண்ணை கட்டி உட்கார்ந்தாள் என்று இல்லை, அவ்வாறு திருதாட்டனுக்கு அருகாமையில் கண்ணை கட்டி உட்கார்ந்து தானும் இந்த உலகத்தை பார்க்காமல் ஆட்சி பண்ணுகின்ற வேளையிலே ஒரு மன்னன், சுரசேன மன்னன், எதிர்குலத்தை சேர்ந்த கண்ணனுடைய பாட்டனாகிய சுரசேர மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணி வந்தான். அவனுடைய அத்தை மகன் குந்திபோசன் என்கின்ற மன்னனும் நாட்டை ஆட்சி பண்ணினான். இப்ப சுரசேன மன்னன் அடிக்கொருக்கா சொல்லுவான், அந்த குந்திபோசனுக்கு நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தைகளே இல்லை. தனது அத்தை மகன் அத்தான் முறை கொண்டவன். அவனிடம் சுரசேன மன்னன் சொல்லுவார் தொடர்ச்சியாக, எனக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்தால் அவர்களை உனக்கு நான் உடனடியாக தந்து விடுவேன். சுவீகார புத்திரியாகவோ சுவீகார புத்திரனாகவோ உனக்கு நான் தாரை வாத்து தந்து விடுவேன், உனது மகளாக நீ வளர்ப்பதற்கு. அப்போது சுரசேர மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றாள், மிகவும் அழகு பொருந்திய குழந்தை. அதுக்கு பிரிகை என்று பெயரிடுகின்றான். பெயரிட்டது தொடர்ச்சியாக தனது வாயினாலே குறிப்பிட்டு வந்த அந்த விடயத்தை தனது அத்தை மகனான குந்திபோசனுக்கு அந்த பிள்ளையை குழந்தையிலே ஒப்படைக்கின்றான். குழந்தைகள் இல்லாமல் இருந்த குந்திபோசன் அந்த குழந்தையை மிகவும் அரவணைப்புடன் வளர்த்து வருகின்றான். குந்திபோசன் வளர்த்தமையினால் அது குந்தி என பெயர் பெறுகின்றார். அவள்தான் பஞ்சபாண்டவருடைய தாய், பாண்டுவை திருமணம் செய்த குந்திய தேவி. குந்தி அங்கே வளர்ந்து வருகின்றால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்ற குந்தி தேவி அந்த குந்திபோசனுடைய அவையிலே
மிகவும் சிறப்பாக வளர்ந்து வருகின்ற அதே நேரத்திலே ஒரு நாள் இந்த கோபத்துக்கே அதிபதியான, நான் இந்த கதைப்போக்கிலே பல தடவைகள் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு விளங்கியிருக்கும். துருவத முனிவர் மகாரிஷி குந்திபோசனுடைய அவைக்கு வருகின்றேன் என்று அறிவித்திருந்தார். அந்த வேளையிலே பயந்த குந்திபோசன் எடுத்ததற்கெல்லாம் சாபம் அளிக்கின்ற மிகவும் கோபக்கார முனியிடமிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் வேணுமாக இருந்தால் அவரை கவனிக்க வேண்டிய பொறுப்பை நமது குழந்தையிடம் கையளிப்போம் என்று அந்த வேளையிலே 12 வயது நிரம்பிய குந்தி தேவியை துருவாசரை கவனிக்க வேண்டிய பொறுப்பை கையளித்தார். துருவாசர் வருகை தந்தார். மன்னா, உனது அரண்மனையிலே நான் ஒரு பகுதியில் இருந்து ஓர் வருடத்திற்கான தியான கிரிய ஒழுங்குகளை நான் மேற்கொள்ள போகின்றேன் என்று சொன்னதும், சரிமுனியே, அதற்கான ஏற்பாட்டை எனது மகள் உங்களுக்கு செய்து தருவார் என்று அந்த சிறு வயது விளையாடுகின்ற 12 வயது நிரம்பிய அந்த குந்தி தேவியை ஒப்படைக்கின்றார். அவருடைய நோக்கம் குழந்தை சிறு பிழை விட்டாலும் கூட துருவாசர் மன்னித்து விடுவார், சாபம் அளிக்க மாட்டார் என்ற பயத்திலே ஏனைய எவரையும் விடாமல் துருவாசருக்கு குந்தியை பணிவிடை செய்ய விட்டார். இந்த விளையாடுகின்ற வயதிலே மிகவும் அழகு பொருந்திய இந்த குந்தி தேவி சிறப்பாக துருவாசரை கவனித்து தனது பணிவிடையை அந்த ஒரு வருடத்துக்கு மேற்கொண்டார். ஒரு வருடம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருடத்துக்கு மேற்கொண்டார். மேற்கொண்டதன் பலனாக நான் நினைக்கின்றேன், மகாபாரத போக்கிலே, மகாபாரத காலத்திலே துருவாசர் வாழ்த்திய ஒரு பெண்ணாக இந்த குந்தி தேவி தான் இருக்க வேண்டும் என்று மனநிறைவுடன் தனது விடயங்களை நிறைவு செய்த துருவாசர் இறுதியாக முக்காலம் உணர்ந்த முனிக்கு தெரியும் அல்லவா குந்தி தேவியின் வாழ்க்கை பின்னால் எவ்வாறு அமைய போகுதென்று உடனே அழைத்து சொன்னால், 12 வயதிலே சேவை செய்ய வழிகிட்ட குந்தி தேவிக்கு 13 வயதாகிவிட்டது. அதற்கு பிறகு துருவாசர் அழைத்து சொன்னார், மகளே, உன்னை போல் ஒரு சேவை செய்த பெண்ணை நான் இதுவரையில் பார்க்கவில்லை. நீ எனக்கு அளித்த உபகாரத்துக்கு நான் மனமாற உன்னை நான் வாழ்த்துகின்றேன். ஆனால் உனக்கு ஒரு விடயத்தை, உனக்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்லித்தரப் போகின்றேன். நான் சொல்லித் தருகின்ற இந்த மந்திரத்தை நீ எந்த தேவனை நினைத்து உச்சரிக்கின்றாயோ அந்த தேவனின் அம்சமாக உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று அந்த மந்திரத்தை குந்தி தேவிக்கு புகட்டுகின்றார். குந்தி தேவிக்கு புகட்டியதும் குந்தி தேவி உடனடியாகவே இதை சொல்லிவிட்டு துருவாச முனி சென்று விட்டார். இதை உடனடியாகவே நடைமுறைப்படுத்தி பார்க்க வேணுகின்ற அந்த ஆசை அந்த குழந்தைக்கு வந்தது. இதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் அடுத்து வரும் காணொளியிலே உங்களுக்கு தர இருக்கின்றோம். கடந்த காணொளிகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி வருகின்றீர்கள். தொடர்ச்சியாக இந்த மகாபாரத போக்கை பாருங்கள். இறை சிந்தனை மூலம் எல்லாம் வல்ல கிருஷ்ணருடைய இந்த அறநெறி சார்ந்த அறிவினை உங்களுடைய குழந்தைகளுக்கும் காட்டுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் என கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி.